Exercise 1.6 8th question. Out of 500 car owners investigated, 400 owned car A and 200 owned car B. 50 owned both car A and B cars. Okay. Is this data correct? இந்த டேட்டாவை நம்ம கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி சொல்லணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் n of A intersection n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. அப்போ n of A union B equal to 500 அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, கிவன் இதான் நம்ம ஈக்குவேஷன் 1. ஸோ கார் ஏ ஓன் பண்ணுறவங்க, அதாவது n of A equal to 400, கார் பியை வச்சிருக்கிறவங்க n of B equal to 200, அப்புறம் ரெண்டு காரையுமே வச்சிருக்கிறவங்க, அதாவது n of A intersection B வந்து 50. ஓகே, therefore n of A intersection B equal to 400 plus 200 minus 50. அந்த ஃபார்முலாவில் போட்டோம், நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் ஃபார்முலா எழுதி போட்டாலும் பெட்டர். அதாவது 600 minus 50 which is 2. அதனால் ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 கிடையாது. ஏன்னா ஈக்குவேஷன் 1 நமக்கு 500 தந்துது, இங்கே 550 தருது. அதனால இந்த டேட்டாவில் ஏதோ ப்ராப்ளம். திஸ் டேட்டா இஸ் இன்கரெக்ட். ஓகே, 9th question. In a colony, 275 families by Tamil newspaper, 150 by English newspaper, 45 families by Hindi newspaper, 125 families by Tamil and English newspaper, 17 families by English and Hindi newspaper, and 5 families by Tamil and English newspaper, and 3 families by all the 3 newspaper. Okay, if each family buy at least one of these papers, then find first part the number of families buy only one newspaper, the number of families buy at least 2 newspaper, அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி. இது மூணுத்தையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 275 பேர், இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 150 பேர், ஹிந்தி பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 45 பேர், தமிழையும் இங்கிலீஷையும் வாங்குறவங்க 125 ஃபேமிலிஸ், அப்புறம் தமிழும் ஹிந்தியும் வாங்குறவங்க 5 பேர், அப்புறமா இங்கிலீஷும் ஹிந்தியும் வாங்குறவங்க 17 பேர். ஓகே, அப்புறமா மூணு ஃபேமிலியில் வந்து எல்லாத்தையுமே வாங்குறாங்க, 3 பேப்பருமே வாங்குறாங்க. ஓகே, ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து n of A equal to 275 given in the question. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து n of B equal to 150. ஓகே, இதை A B Cன்னு வச்சுக்கலாம், தமிழ் இங்கிலீஷ் அது ஹிந்தி. ஓகே, ஹிந்தி நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து n of C equal to 45ன்னு வச்சுக்கலாம். ஸோ தமிழ் இங்கிலீஷ் அண்ட் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து தமிழும் இங்கிலீஷும் வாங்குறவங்க n of A intersection B வந்து 125. ஓகே, கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து n of B intersection C 17, அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து n of C intersection A 5, அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் தி 3 நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து n of A intersection B intersection C மூணுத்தையும் வாங்குறதுனால அவங்களுக்கு மூணு குரூப்லேயுமே அவங்க வருவாங்க, அதாவது 3, அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 22, 3 அண்ட் 2. ஓகே, இது ரெண்டுத்தையும் வாங்குறவங்க 2, அது இது ரெண்டுத்தையும் வாங்குறவங்க 22, அண்ட் இது மூணுத்தையும் வாங்குறவங்க 3, அது இது ரெண்டுத்தையும் வாங்குறவங்க 17 minus 3 14. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலி பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் வந்து 148. ஏன்னா இதில் ஹிந்தி எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு, 2 3 வாங்குறது எல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 148 + 11 + 26, அதாவது 185. அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க. அடுத்தது த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இந்த ஓகே இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். அதாவது 122 + 14 + 2 + 3. ஓகே, அட்லீஸ்ட் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2ஆக இருக்கலாம், இல்லை மோர் தேன் 2ஆர்னு இருக்கலாம். மொத்தமே 3 தான். மோர் தேன் 2னா 2 and 3, அட்லீஸ்ட் 2 அப்படின்னா 2 and 3ன்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதாவது 4த்தையும் ஆட் பண்ணால் 141 கிடைக்குது. அடுத்தது
தேர்ட் பார்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் த காலனி. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது 148, 11, 26, 122, அடுத்தது 14, அடுத்தது 2, அடுத்தது 3 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் நம்மளோட ஆன்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு 326 கிடைக்கும். அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த காலனி. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10th question. A survey of 1000 farmers found that 600 grew paddy, 300 grew ragi, 280 grew corns and 80 grew paddy and corn. If each farmer grew at least any one of the above three, then find the number of farmers who grew all the three. Okay, நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா A, B and C ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் ஸோ இதை பேடி அதாவது நெல், ராகி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது இது வந்து கார்ன்னா தெரியும், மக்காச்சோளம். ஸோ இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த எக்ஸை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது மூணுத்தையும் விதைக்கிறவங்கள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, A = 600 minus 120 minus x plus x plus 80 minus x. இந்த வென் டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் விதைக்கிறவங்க, அதாவது பேடி மட்டும் நெல் மட்டும் விதைக்கிறவங்கள 600லேருந்து விதைக்கிறவங்க மற்றதெல்லாம் சேர்த்து விதைக்கிறவங்கள மைனஸ் பண்ணிட்டா நெல் மட்டும் விதைக்கிறவங்க எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். மற்றதெல்லாம்னா இது மூணுத்தையுமே ஏலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டா இது மட்டும்தான் நெல் விதைக்கிறவங்க. ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 600 மைனஸ் 200 மைனஸ் எக்ஸ், அதாவது 600 மைனஸ் 200, இந்த மைனஸ் உள்ளே போனால் இது ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், அதாவது 400 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, பி வந்து இது மட்டும் ராகி மட்டும் விதைக்கிறவங்க இந்த பேர் மட்டும்தான். இவங்க எல்லாத்தையும் இதில் இருந்து மைனஸ் பண்ணணும். 350 மைனஸ் 120 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எக்ஸ், அதாவது 350 மைனஸ் 220 மைனஸ் எக்ஸ், அதாவது 350 மைனஸ் 220 ப்ளஸ் எக்ஸ், அதாவது 130 ப்ளஸ் எக்ஸ். ஸோ சி வந்து 280, அதாவது இது மட்டும் விதைக்கிறவங்க தான் கார்ன் விதைக்கிறவங்க. மக்காச்சோளம் வந்து இது மக்காச்சோளம் மட்டும் விதைக்கிறவங்க இத்தனை பேர். இதை இங்கேருந்து மைனஸ் பண்ணணும், அதாவது 280 மைனஸ் 180 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 100 மைனஸ் எக்ஸ். அதெல்லாம் பண்ணோம்னா 280 minus 180 plus x, அதாவது 100 plus x. So each farmer grew at least one of the above three. The number of farmers who grew all the three is x. So மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. a plus b plus c plus 120 minus x plus 100 minus x plus 80 minus x plus x வந்து 1000 பேர். பிகாஸ் இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு 1000 பேர். So 400 plus x plus 130 plus x plus 100 plus x plus 120 minus x வந்து திருப்பியும் plus 100 minus x plus 80 minus x plus x. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாச்சு. a plus b plus c வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி equal to 1000 போட்டால் therefore 930 plus x equal to 1000 and x equal to 1000 minus 930, அதான் x equal to 70 பேர். So 70 farmers grew all the three crops. மூணுத்தையும் விதைக்கிறவங்க வந்து 70 பேர், அந்த மூணு கிராப்பையும் விதைக்கிறவங்க.